Hi friends, welcome back to my channel. இதுவரைக்கும் நம்ம சேனலில் வந்து நிறைய ஜெனியூனான லோன் ஆப்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து 7 days லோன் ஆப்ஸ்லாம் வந்து இருக்குது. வியூஸுக்காண்டி அதெல்லாம் வந்து எடுத்து போடுவாங்க. ஆனால் நம்ம சேனலில் வந்து அப்படி கிடையாது. எந்த ஆப் வந்து ஆர்பிஐயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, நெக்ஸ்ட்டு நமக்கு எந்த ஆப்பில் லோன் கிடைக்குதோ ஸோ அதை மட்டும் தான் நாம் வந்து எடுத்து போடுவோம். நிறைய நாள் வந்து வீடியோஸ் வந்து போடலை, அதுக்கு கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தனால போட முடியலை. இனிமேல் வந்து நான் டெய்லியும் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். எந்த ஒரு வீடியோ வந்து நான் அப்ளை பண்ணி அதில் வந்து லோன் கிடைக்குதோ, அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்னது போல் ஆர்பிஐயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதை மட்டும் தான் நம்ம வந்து வீடியோவை போடுவோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் டெய்லியும் ஒரு வீடியோ ரெகுலராக கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன். எந்த ஒரு ஆன்லைன் லோன் ஆப்பில் நீங்கள் லோன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் லோன் எடுக்கிறதாலும் சரி, உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் வந்து எடுத்துக்கோங்க. உங்களை லோன் எடுக்க சொல்லி யாரும் கட்டாயப்படுத்த கிடையாது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் மட்டும் போடுறோம். ஸோ ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு லோன் எடுக்காமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறதுனாலும் போகலாம். தாராளமாக வந்து உங்கள் விருப்பம். ஸோ வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு வந்து 100 ரூபா வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அந்த 100 ரூபாயை நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுடைய கூகுள் பே பேடிஎம் வச்சுருப்பீங்கள்ல, அதே போல் இதில் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிக்கலாம். யூபிஐ ஆப் போல் அதை வந்து நீங்கள் லிங்க் பண்ண உடனே மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் அண்டு ரெஃபரன் ஏர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் உங்கள் கோடை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு முறை வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாலே 100 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரூ பேலன்ஸ். ஸோ இந்த ஒரு ஆப்பை நீங்கள் டைரெக்டாக நான் ப்ளே ஸ்டோர் உள்ளே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் வீடியோங்களையும் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஒரு சில பர்மிஷன்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் எல்லா பர்மிஷனுக்குமே வந்து அக்செப்ட் வந்து கொடுத்தாகணும். ஸோ அதுக்கு வந்து மேலே ஐ அக்ரி டு ஆல் அப்படிங்கிற வந்து கொடுத்துட்டு கீழே அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இப்போது 3 விதமான லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து லெவல் ஆஃப் லோன், ரெண்டாவது வந்து வெல்கம் லோன், மூணாவது வந்து லோன் மார்க்கெட் அப்படிங்கிற 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையுமே வந்து நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோலேருந்து எவ்வளோ லோன் வரைக்கும் நம்ம வந்து கொடுப்போம், அதில் வந்து எத்தனை % வந்து வட்டி வந்து இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கட்டக்கூடிய டைம் வந்து எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லா 3 டைப் ஆஃப் லோனுக்குமே வந்து நமக்கு தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த பேஜில் உங்களுடைய லாங்குவேஜ் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய லாங்குவேஜ் வந்து நீங்கள் எதுங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய மொபைல் வந்து நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி வெரிஃபை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும். இது ஏன் அப்படின்னா உங்களுடைய லேப்பை வந்து வேறு யாரும் வந்து லாகின் பண்ணி தவறுதலாக யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அக்செப்ட் வந்து கேட்பாங்க. அக்செப்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 5000 1 லட்சம் வரைக்கும், கீழே வந்து லெவலப்னு சொல்லிட்டு 1000 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒன்லி கேவிசி பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்துருப்பாங்க. ஆனால் நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ் லோன் தான் நாம் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. என்னென்னா ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய கேவிசி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க.
மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரூ. 1,00,000 வந்து நமக்கு 5 நிமிஷத்தில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ கிடைக்க போகுது அப்படிங்கிற வந்து லைவாக வந்து பார்த்துடலாம். நம்மளோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு பேன் கார்டு நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய பேன் கார்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் அண்டு அப்படின்னு ஒரு ஸ்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆப்ஷனை டச் பண்ணியும் நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டு ஃபோட்டோ வந்து எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க. ஸோ பேன் கார்டில் டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து ஃபில் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கல்ல, போடும்போது போட்ட மொபைல் நம்பர் இருக்கும்ல, அதுக்கு ஒரு ஓடிபி வந்து வரும். ஸோ வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கீழே கம்ப்ளீட் கேவைசி யூஸிங் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பர்பஸ்க்காண்டி லோன் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பர்சனலாக உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எதுவாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எஜுகேஷன் என்ன லெவல் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த பேஜில் வந்து உங்களுடைய ஹவுசிங் டைப் வந்து கேட்குறாங்க. அதாவது நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்களா, வாடகை வீட்டில் இருக்கீங்களா, இல்லை உங்கள் பேரண்ட்ஸோடு தங்கியிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்னவோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன விதமான ஜாப்பில் இருக்கீங்க, அதாவது சேலரிடா, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டா, இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க சேலரிடா அப்படிங்கிற வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து நமக்கு ஹவு லாங் யூ ஹேவ் பின் ஒர்க்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் அந்த ஜாப்பில் எத்தனை வருஷம் வரைக்கும் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மினிமம் 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கம்பெனியோட நேம் வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உள்ள ஏதாவது ஒரு நேம் வந்து பர்டிகுலராக அப்படி எதுவுமே தேவை கிடையாது. ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு உள்ளார போயிடலாம். கடைசியாக வந்து உங்களுடைய இண்டஸ்ட்ரி டைப் எதுன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஜாபில் வந்து நீங்கள் என்ன ஒரு லெவலில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதுனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்கன்னா நம்ம லோன் அப்ளை பண்ணுற எல்லாருமே ஏதோ ஒரு ஜாப்பில் வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டோம். அதனால் ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கடைசியாக எல்லா ஸ்டெப்புமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனேயே உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 to 1,00,000 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக்க முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தது போல தான். இப்போ வந்து நீங்கள் அந்த அப்ளை நவ் அப்படிங்கிற வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை நவ்ங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1,00,000 ரூபா வரைக்கும் வந்து லோன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.4% மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு 10,000 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த 10,000க்கு வந்து நீங்கள் மாதம் எவ்வளோ இஎம்ஐ வந்து நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும், அதாவது 3 மாதம் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ இஎம்ஐ வந்து நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லி சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 6 மாதம் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ எத்தனை தடவை வந்து நீங்கள் இஎம்ஐ வந்து எவ்வளோ மாதத்தில், அதாவது மாதம் நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுவேளை உங்களுக்கு கம்மியாக எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பர்டிகுலராக அந்த அமௌண்ட்டு மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லெவல் ஆஃப் லோன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து நமக்கு 1000 ரூபாயிலேருந்து 15,000 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்பில் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தேவை, மினிமம் 5000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலராக எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டு லோன் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது புரியலை லைவாகவே நீங்கள் எடுத்துக்காட்டுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் லோன் எப்படி இதில் வந்து எடுத்தால் நமக்கு எவ்வளோ நேரத்தில் வந்து கிடைக்குது, அதே போல்
இன்ட்ரெஸ்ட் ப்ராசஸிங் ஃபீஸ்க்கெல்லாம் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இது வரைக்கும் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.